அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், அதாவது வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் வச்சுருக்கீங்க. அந்த நிறையா டேட்டாஸில் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆனியனுங்கிறது 115 இருக்கா. ஸோ இதில் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை கேரட்டுன்னு மாற்றினோன்னா கேரட் என்ன ப்ரைஸ் அது வந்துடும். அதே போல் வந்து நான் பீட்ரூட்டுன்னு மாற்றினேன்னா அது என்ன ப்ரைஸ்ன்னு வந்துடும். அதே போல் டொமேட்டோன்னு மாற்றணும்னா அது என்ன ப்ரைஸுங்கிறது வந்துடும். இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எவ்வளோ டேட்டா இருந்தாலுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் அதோட ப்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன டேட்டா வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டேட்டாவில் குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன ப்ரைஸோ இல்லை என்ன கேஜியோ இல்லை என்ன பார்க்கணுமோ, என்ன வேல்யூ பார்க்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே வந்து புதுசாக ஒரு டேபிள் காலம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் மேலே செலக்ட் பண்ண மாதிரியே நம்ம வந்து கீழே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நான் கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன், சென்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கிலோ போட்டுக்கிறேன். கிலோ இல்லை, இது ப்ரைஸு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி குரூப் பண்ணிட்டேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது குரூப் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே விஜி அப்படின்னு சொல்லி வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ டேட்டா இருந்தாலுமே அது டோட்டலாக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து எதுவுமே காமிக்கலை. ஏன்னா நான் இது வரைக்கும் தான் ஒரு குரூப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் செலக்ட் பண்ணதுனால அந்த குரூப் காமிக்கலை. ஸோ இது மட்டும் நான் செலக்ட் பண்ணேன்னா ஒரு குரூப் காமிக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ராக் டவுன் மெனு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து மெனுவில் வந்து டேட்டா போய்க்கோங்க. ஸோ அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் 3 விதமான டேப் இருக்கும். அதில் செட்டிங்ஸில் வந்து கீழே வந்து அலோ அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறத வரும். முதல்ல அது இல்லாமல் இருந்தது, இப்போ அது வந்துடும். ஸோ இந்த சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே குரூப் பண்ணணும்னா பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஈக்குவல் கொடுத்துட்டு விஇஜி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நான் அங்கே வந்து குரூப் பண்ண பேர் விஇஜின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் டவுன் மெனு வந்துடும். ஸோ நம்ம அங்கே என்ன வந்து நம்ம குரூப் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஆட் பண்ணனா வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஃபார்முலா எதுவும் மாற்றலை, பட் கீழே ஒன்று மட்டும் நான் செலக்ட் பண்ணினேன். அது வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கே வந்துருச்சு. நான் வந்து ப்ராப்பர் லெட்டரில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 56 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் என்ன வந்து ஆட் பண்ணணும்னா அது இங்கே வந்துருச்சு. ஸோ இன்னொன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணதும் வந்துருச்சு. ஸோ என்னென்னா ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட் வந்து இது எடுத்துக்கிச்சு. ஸோ பழைய எக்ஸலில் அந்த மாதிரி எடுத்துக்காது. இப்போ நான் டைப் பண்ண உடனே மேலே என்ன ஃபார்மேட் இருந்ததோ அந்த ஃபார்மேட் வந்து இங்கே வந்துருச்சு டிஃபால்ட்டாக. அந்த மாதிரி வரலினா நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டலாக இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் வெஜ்ஜுன்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஆட் பண்ணது இங்கே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் டோட்டலாக செலக்ட் பண்ணி இங்கே நீங்கள் வந்து குரூப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து ஆல்ரெடி இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோமில் போயிட்டு நான் வந்து ஃபார்மேட் டேபிளில் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபார்மேட் டேபிளில் கொடுத்ததுனால நான் ஒன்று கீழே ஒன்று ஆட் பண்ணுறப்ப வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ஃபார்மேட் டேபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று கீழே ஒன்று ஆட் பண்ணுறப்ப வரும். அப்படி இல்லைன்னா வரல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் ஃபார்முலாவில் வந்து மாற்றணும். ஸோ என்னென்னா டேபிள் நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட் டேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று கீழே வந்து ஆட் பண்ணுறப்ப வந்துடும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் செலக்ட் பண்ணுறோம், ப்ரைஸ் வரல, பீட்ரூட் செலக்ட் பண்ணுறோம், ப்ரைஸ் வரல. இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வழக்கமான VLOOK ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு V, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு கேட்குது. ஸோ அந்த லுக்கப் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேல்யூ வந்து உங்களுக்கு வேணும், அதாவது இங்கே இருக்கிற வேல்யூவுக்கு என்ன ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ லுக்கப் வேல்யூனா இந்த நீங்கள் ஏற்கனவே என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் லுக்கப் வேல்யூங்கிறது அந்த ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா கொடுத்துட்டு டேபிள் அரே அப்படிங்கிறது வந்து எந்த டேபிள்லேருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் இந்த டேபிளில் வந்து நான் டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ப்ரைஸு உங்களுக்கு தெரியணும். கரெக்டுங்களா? அந்த ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது? ஸோ இந்த டேபிள் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கா, செகண்ட் ரோவில் இருக்கா, தேர்ட் ரோவில் இருக்கா, ஃபோர்த் ரோவில் இருக்கா அப்படிங்கிறது. இது நம்ம 2 ரோ தான் இருக்கிறதுனால நம்ம வந்து 1ன்னு கொடுத்தோன்னா இது வரும், 2ன்னு கொடுத்தோன்னா இந்த ப்ரைஸ் வரும். இதே நீங்கள் நிறையா ரோ நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரோவில் என்ன இருக்கோ அது வரணும்னா நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரோ 2வது ரோ, இந்த 2வது ரோவில் இருக்கிற இந்த ப்ரைஸ் தான் வரணும் அப்படிங்கிறதுனால நான் காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2ன்னு கொடுக்குறேன். இதே இடத்துல நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த வெஜிடபிள் பேரே தான் வரும். இல்லைன்னா இந்த 3ங்கிறது கொடுத்தேன்னா இந்த இடத்துல ஏதாவது நான் போட்டுட்டு ஸோ நான் 3ன்னு கொடுத்தேன்னா ஸோ அது வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் 2வது இருக்கிற வேல்யூ தான் வரணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ கமா கொடுத்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குது. ஸோ எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னா 0 கொடுங்க. அப்படி இல்லை ட்ரூ கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகும், ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் ஆகும். டிஃபால்ட்டாக அதில் கொடுக்குற மாதிரி ட்ரூ ஃபால்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை 0ன்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட ப்ரைஸ் வந்து வந்துருச்சு 203ன்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்டோட இந்த ப்ரைஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ நான் இங்கே ப்ராடக்ட்டை மாற்றணும்னா என்ன ஆகும்? ஏன்னா ஃபார்முலா வந்து இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு தான் இங்கே ப்ரைஸ் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் இங்கே ஃபார்முலா மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ நான் இப்போ லேடிஸ் ஃபிங்கர் மாற்றினாலும் அதோட ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ அதே போல் பீன்ஸ்ன்னு மாற்றினாலும் அதோட ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ நான் இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்து ஏதாவது ஆட் பண்ணனா நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் இன்னொன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இங்கே வந்து கேஜி அப்படின்னு சொல்லி ஒன்று டைப் பண்ணிட்டேன். ஏற்கனவே அந்த ஃபார்மேட்டு, அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டில் வந்து நான் வந்து ஒரு ஃபார்மேட் இங்கே போட்டுருக்கிறதுனால டிஃபால்ட்டாக நான் டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கேஜி அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து கேஜி அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வரலாம். இதே போல் ஈக்குவல் கொடுத்துட்டு VLOOK அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு VLOOKUP அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறோம். லுக்கப் வேல்யூன்னது ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். கமா கொடுத்துட்டு டேபிள் வந்து இப்போ டோட்டலாக 3 சேர்த்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். கமா கொடுத்துட்டு இப்போ எனக்கு கேஜி மட்டும்தான் வரணும், அதாவது கிலோகிராம் மட்டும்தான் வரணும். ஸோ 3ன்னு கொடுக்குறோம். ஏன் 3 கொடுக்குறோம்னா, அதாவது இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ண டேபிளில் 1 2 3 தேர்ட் ரோவில் தான் இருக்குது இந்த கேஜி அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பருங்கிறதுல 3 கொடுக்குறோம். ஸோ கமா கொடுத்துட்டு 0 கொடுக்கலாம், இல்லை ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் ஆகும், ட்ரூ கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஆகும். நான் வந்து ஃபால்ஸ்னே கொடுக்குறேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேஜி வந்து 304ன்னு வந்துருச்சு. ஸோ பீன்ஸோட கேஜி வந்து 304. நீங்கள் ஒருவேளை இங்கே ப்ராடக்ட்டை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து அதோட ப்ரைஸ் வந்துருச்சு, கேஜியும் வந்து அதோட வந்துருச்சு. இந்த மாதிரி எத்தனை காலத்தில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹியூஜ் டேட்டாவிலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து சேட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.